கோவை மாநகராட்சி பட்ஜெட்டில் ஆண்டுதோறும் அரைத்த மாவையே அரைப்பதால் அது குப்பைக்கு சமமான பட்ஜெட் என அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் கடுமையாக சாடினார். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 139 கோடியே 83 லட்சம் ரூபாய் பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர், இந்த பட்ஜெட் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத பட்ஜெட் என்றும், கடந்த காலத்தில் கூறப்பட்டவையே இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் மீண்டும் அதையே குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பட்ஜெட் கூட்டம் 12 மணிக்கு மேல் துவங்கியதால் இது ஒரு டாஸ்மாக் பட்ஜெட் என்றும் கடுமையாக விமர்சித்தார். 152 கோடி ரூபா ப்ளஸ் டேக்ஸோட 172 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடுறாங்க. நம்ம சாதாரணமாக 1 லட்ச ரூபா லோன் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க போனோம்னா பேங்க்கில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெளிவாக கொடுப்பான், ஃபார்மில் கொடுத்துருப்பான். அப்படி 170 கோடி ரூபா சப்ஜெக்டை ஒரு 10 லைனில் முடித்து இன்றைக்கி சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்குறான், அவ்வளோதான். ஏற்கனவே என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு? எந்த கார்பரேஷன் குப்பை எடுத்திருக்காங்க? எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை. திருப்பூரில் விடியா மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வரி குறைப்பு செய்யப்படவில்லை, கடன் குறித்த விவரங்களையும் அறிவிக்கவில்லை. பட்ஜெட் கூட்டத்தில் இது தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்களை பேசவும் அனுமதிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் மக்கள் பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்காமல் மக்கள் வரியை குறைக்காத அலங்கார பட்ஜெட் என கூறி மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். திராவிட மாடல் அரசு என்கிற அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஹிட்லர் ஆட்சியை போல சர்வாதிகாரமா நடத்திக்கிட்டு மக்களுடைய கருத்துக்கு காது கொடுத்து கேட்காம, இன்னும் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க கடந்த 2 ஆண்டு 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். கருத்து கேட்பு மக்களுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு போதிய மக்களுடைய கருத்து கேட்கறதுக்கு அவகாசம் கேட்டிருக்கோம். போன கூட்டத்திலையும் சொன்னோம், அதுக்கு முதல் 2024-25 அப்பவும் சொன்னோம், கண்டிப்பாக அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவகாசத்துல இன்னைக்கு பட்ஜெட்டை அவசரமா தயாரிச்சிருக்காங்க. திமுக